Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஈஸியான சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு அருமையான ஈஸியான பிகினர்ஸ் கூட பண்ணுற மாதிரி ஒரு சண்டே ஸ்பெஷல் டீ டைம் ஸ்நாக்ஸ். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அரிசி மாவு போண்டா. எல்லார் வீட்லேயுமே அரிசி மாவு இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அரிசி மாவு போண்டா பண்ணுறதுக்கு இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான், பேக்கெட் மாவு தான். அதில் 1 டம்ளர் மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காயை பல்லாக கீறி வச்சுருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய். இந்த அரிசி மாவை சலிச்சு எடுத்துட்டுருக்கேன், இந்த மாதிரி கட்டி இல்லாமல். இப்போது அரைச்சி வச்சுருந்த தோசை மாவு, இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தோசை மாவு. இதுலேருந்து ஒரு 4 கரண்டி மாவை இதில் விட்டுக்கிறேன். காலமே அரைச்ச தோசை மாவு தான். லேசாக பொங்கிருக்கு, அதிக புளிப்பு இல்லை. இப்போது நறுக்கி வச்சுருந்த இஞ்சி பச்சை மிளகா தேங்காய் துண்டுகள் இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். இது 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு, அரை மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொடிப்பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் சேர்த்து, இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, இதுக்கு தேவையான உப்பு. தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்தாச்சு பாருங்கள். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு காஞ்ச எண்ணெயில் இந்த மாதிரி கிள்ளி டைரெக்டாக போடணும். ரொம்ப ஜோராக இருக்கும். 5 நிமிஷம் ஊறும்போது இந்த ரவை எக்ஸ்ட்ரா தண்ணியை இழுத்துண்டு ஜோராக கிறிஸ்பியாக வேகும். எண்ணெய் கொள்கிற அளவுக்கு இதை கிள்ளி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டு வேக விடணும். நல்ல பொன் கலருக்கு வந்ததும் இதை எடுத்துடலாம். இப்போது எண்ணெயை வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம். இதோட சவுண்ட்லேயே தெரியுறது பாருங்கள் எப்படி கிறிஸ்பாக வந்துருக்குன்னு. ஒரு ஈடு எடுத்ததும் அடுத்த ஈடுக்கு முன்னாடி எண்ணெயை கொஞ்சம் காய வச்சுட்டு மாவை கிள்ளி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை கிள்ளி போட்டு இதை திருப்பி விட்டு வேக விட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். இல்லைன்னா அது வெளியில் கிறிஸ்பியாக உள்ள மாவு மொத்தையாக இருக்கும். ரொம்பவே ஜோராக இருக்கும் இந்த அரிசி மாவு போண்டா. பாருங்கள் உள்ளுக்குள்ளெல்லாம் எப்படி ஜோராக வெந்திருக்கு தெரியுறதா. வெளியில் நல்ல கிறிஸ்பாக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பு தேங்காய் எல்லாம் கடிபடுறது ரொம்ப ஜோராக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரவை மேலே பொரியாக தெரியாது இல்லையா, அதனால் ரொம்ப ஜோராக இருக்கும். அடுத்த ஈடும் ரெடி. பண்ண உடனே காலி ஆகிடும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்க எவ்வளோ ஜோராக நல்ல பொன் கலருக்கு வெந்துடுத்து. சுட காஃபி டீயோட இந்த அரிசி மாவு போண்டா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சுட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பை வெந்நீரில் ஊற வச்சுட்டு இஞ்சி பச்சை மிளகா தேங்காயை கட் பண்ணி மாவு கலக்கிறதுக்குள்ளால கடலைப்பருப்பு ஊறிடும். டக்குன்னு பண்ணிடலாம். வியூஸ் ஈஸியான இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.